உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவான நினைவுகள். இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். நீங்கள் உங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ பிரியமானவர்களே, அதுதான் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் முழுவதும் செப்டம்பர், அக்டோபர், அதாவது ரோஷ் ஹஷானா, யாம் கிப்பூர் நாட்களில் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள். அதே போல தான் ஜூன் ஜூலை மாதமான உபவாசம் ரொம்ப முக்கியமான உபவாசம். இந்த மாதம் உங்களை உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி ஆவியானவர் என் இருதயத்தில் ஏவுகிறார். உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையானது வாக்குத்தத்தமானதும் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் வேதத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பார்க்கலாமா? சகரியா 8:15, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். திரும்ப நினைத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவான நினைவுகள். இன்றைக்கும் உங்களை பார்த்து யாராவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? நீ ஒரு சாபம் பிடித்தவன், நீ ஒரு சாபம் பிடித்தவள், உனக்கு எதுவுமே வாய்க்காது, உன் மேல தேவனுடைய பட்டயம் இருக்கிறது, இல்ல உன் குடும்ப சாபம் இருக்குது என்று சொல்லி அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா? இல்ல பொல்லாத பிசாசு உங்கள் காதுகளில் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். நீங்கள் உங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி ஆவியானவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை வேதத்திலிருந்து நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதங்களாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தோடு இணைந்து எசாயா 14:24 இவனமாக சொல்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ பிரியமானவர்களே, அதுதான் நடக்கும். நான் நிர்ணயித்தது தான் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பயப்படாதீர்கள். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் நினைத்ததையும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி உபவாசிக்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக உபவாசிங்கள். இரண்டாவது, நீங்கள் பேசும்போது உண்மையை பேசும்படியாக, பொய் சொல்லுகிற நாவுகள் என்னிலிருந்து எடுத்து போடுங்க என்று சொல்லி உண்மை தன்மையோடு தேவனுக்கு முன்பாக நடக்கும்படி, தேவனுக்கு பயந்து நடக்கும்படி உபவாசம் பண்ணுங்கள். அடுத்தது, மூன்றாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியானதே சமாதானத்துக்கு ஏதுவான பாதைகளை தெரிந்து கொள்ளும்படி நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நான்காவதாக, மற்றவர்களை அநியாயமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடாதீர்கள். மற்றவருடைய பொருளையோ மற்றவர்களையோ உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான்காவதாக, இல்லாததை செய்யவோ சொல்லவோ வேண்டாம் என்று உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து போடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பகுதியை சரி செய்ய பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தீர்கள் என்று சொன்னார். ஆவியானவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை மன்னித்து அவர் உங்களை சீர்படுத்தி உங்களை செவ்வைப்படுத்தார். அப்பொழுது தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்தமானது புறஜாதிகளுக்குள் சாபமாயிருந்த யூதர்களை தேவன் திரும்பவும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே என்று தேவன் தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் உங்களோட பேசும் பொழுது நான் வேதத்திலிருந்தே நான் உங்களுக்கு ஒரு நபரை குறித்து சொல்லுகிறேன். தேவன் பட்டயம் அவர் மேல் இருந்ததுனால் கர்த்தர் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலம் சொல்லி, நீ இதை விட்டு விலகி நீ இதை செய்ததுனால நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவர் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணும் பொழுது அவரை தேவன் ஆசீர்வதித்தார். நாம் பார்க்கலாம் 2 சாமுவேல் 12:1-25 வரையில நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே 4 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாத்தான்வேல் என்று தீர்க்கதரிசி, தாவீது ராஜா, உரியா, பத்சேபா, இவர்கள் 4
ஒருவரை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த தாவீது ராஜா இந்த உரியாவுடைய மனைவியை அவன் சொந்தமாக்கி கொண்டபடியினால் அதன் மூலம் பிறந்த குழந்தையை தேவன் கொன்று போடுகிறார். அப்பொழுது அவன் உபவாசம் பண்ணி தான் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு அவர் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி செபிக்கும் பொழுது தேவன் அவரை மன்னித்து மறுபடியும் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற அந்த தாவீதை ஆசீர்வதிக்கிறார். இங்கே அதை எப்படி நாத்தான் மேல் வந்து சொல்லுகிறார் தெரியுமா? தாவீதின் இடத்தில் வந்து எப்படி பேசுகிறார் தெரியுமா? தீர்க்கதரிசி, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடுகளும் எல்லா ஆஸ்திகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு ராஜாவே. ஆனால் அங்கே ஒரு தரித்திரன் இருந்தார். அவனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்தது. அந்த ஒரு ஆடை தன் மடியில் போட்டு வளர்த்தான். அவருக்கு பெண் பிள்ளை போல அதை வளர்த்தான். ஆனால் இந்த ராஜா, ஐஸ்வர்யவானாகி இந்த ராஜா, வழிபோக்கன் ஒருவன் வந்த பொழுது அவனுடைய ஆடு மந்தியில் அவ்வளோ ஆடுகள் இருந்தும் அதை எடுத்து கொடுக்காமல், அதை பயன்படுத்தாமல் இந்த தரித்திரனுடைய ஒரு ஆட்டை எடுத்து அதற்கு அவன் என்ன செய்தான்? சமைத்து கொடுத்து விட்டான் என்று சொல்லி, அப்படி அவன் செய்ததுனால அவன் மேல் என்ன வந்துதான்? தேவனுடைய கோபம் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரம் ஃபுல்லை வாசிக்கும் போது அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்து வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன் ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணி வைத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷனுக்கு மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல. அப்போ தாவீது ராஜா இடத்தில் நாத்தான் சொல்லுகிறார், அது வேறு மாறுமல்ல, நீர்தான் இதை செய்தார் என்று சொல்லி, தேவன் உம்மை அபிஷேகம் பண்ணி உம்மை சவுலின் கைக்கு தப்பிவித்தார் அல்லவோ, நீர் எப்படி இதை செய்யலாம் என்று சொல்லி தாவீதினிடத்தில் சவுல் ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலை கொன்று போட்டாய். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டுக்கு விலகாது இருக்கும் என்று சொல்லி இங்கே நாத்தான் வேல் தாவீது ராஜாத்தை சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட உடனே தாவீது ராஜா என்ன தெரியுமா செய்கிறாரு? அவ்வளோ பெரிய ராஜா அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் உடனே அவன் சொன்ன உடனே பாருங்களேன், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். உடனே அறிக்கை எடுக்கிறார், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இதை கேட்கும் போது நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு தேவன் நேசிக்கிற பிள்ளைகளா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவம் தேவனுடைய சமூகத்தில் வந்த பிறகும் நீங்க செய்திருக்கலாம். இதை செய்ய கேட்கிறீர்கள், ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ யாரா இருக்கலாம், நீ தேவனுக்கு வந்து சேர்ந்த பிறகும் பாவம் செய்திருந்தால், இன்றைக்கு தாவீது நான் கர்த்தருக்கு பாவம் செய்தேன் என்று சொல்லும்போது அன்றைக்கு தேவன் வந்து நின்று செய்தார் எல்லாவற்றையும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுகிட்டாருங்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இன்றைக்கு நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக என் தேவன் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவீதை பாருங்களேன். அதற்கு பிறகு அங்கே அந்த குழந்தை மரித்து போகிறது. தாவீதுக்கு தெரியும் இந்த குழந்தை மரித்து போய்விடும் என்று. ஏன்னா தேவன் தாவீதை தண்டிக்காமல் அந்த குழந்தையை தான் தண்டித்தார். ஆனால் தாவீது அவன் பாவத்தை மன்னிக்கிட்டு அறிக்கிட்ட உடனே அவனுடைய ஜெபம், அவன் 7 நாள் என்ன செய்கிறாரு? உபவாசம் பண்ணி உண்ணாமல் என்று வேதத்தில் வேதவசனம் காணப்படுகிறது. அப்பம் சாப்பிடாமல் இருந்தான் என்று தாவீதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்து சொல்லியும் அவர் சாப்பிடவில்லை, அந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. அப்படி உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தி கொண்டான். செய்த பாவத்தை தேவனுக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகு தேவன் அவரை மன்னித்து மறுபடியும் கொடுத்துதான் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். தாவீதுக்கு மறுபடியும் ஒரு மகனை பத்சேபாள் இடத்தில் கொடுக்கிறார். யார் என்று தெரியுமா? சாலோமன் என்று அவனுக்கு பெயரிட்டார். கர்த்தர் தாமே இந்த தாவீது ராஜாவுக்கு மன்னித்து மறுபடியும் அவர் சாலோமனை கொடுத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களையும் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமா நான் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தர் இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார், இது கர்த்தருடைய வார்த்தை. 4ஆம் மாதம் உபவாசமும் 5ஆம் மாதம் உபவாசமும்
7ஆம் மாதம் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் உங்களுக்கு பண்டிகைகளாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, சமாதானத்திற்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்த தவறுகள் நிமித்தம் பிசாசு எதையாவது தடை செய்து சுனித்தினாலோ, மந்திரத்தினாலோ, செய்வினாலோ, பொல்லாத ஆவிகளாலோ, பொல்லாத மனிதர்களாலோ, தந்திரக்காரண்ட கைகள் காரியத்தின்படி நடத்தக்கூடாதபடி அவன் உபாயங்களை அபத்தமாக்கி போடுகிற தேவன் நம் தேவன்க. இன்றைக்கு உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமும் உங்களோடு பரிசுத்த ஆவியானவரும் உங்களை வழி நடத்தி நிச்சயமாக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இந்த சக்கரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே. நேற்று போன மாதம் வரைக்கும் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கலாம், ஜெபித்தும் எந்த பதிலையும் காணலே நீங்க நினைக்கலாம். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன், உன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டேன், நீ செய்த தவறுகள்லாம் மன்னிச்சுட்டேன், உன் பெற்றோர் மூதாதிரி மூலம் வந்த சாபங்கள் எல்லாம் உன் மேலேருந்து எடுத்து போட்டுட்டேன், உன் மேல இந்த பட்டயத்தை எடுத்து போட்டுட்டேன், நீ பயப்படாத, உனக்கு குழந்தை இல்லையா, உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், அது எதனால தடையாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்றேன் என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியான் நிச்சயமாக நீங்க உங்களை தாழ்த்தி இந்த மாசங்களை உபவாசம் விடுவது பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. மரியாள் எடுத்து தேவதன் பயப்படாதே என்று தான் சொன்னார் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது, அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கு தேவன் சொல்லுகிறார் பயப்படாதீங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பயப்படாதீங்க. தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவானதாய் நினைத்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட போராட்டத்தில், பாடல, உபத்திரத்தில் நீங்க இருந்தாலும் இந்த ஜூன் ஜூலை மாதங்கள் 2 மாதம் உபவாசம் பண்ணி உங்களை தாழ்த்தி ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கண்களை மூடலாமா? எனக்கு அருமையான இயேசுவே, அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி இந்த மாத உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அப்பா அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக போராடின பொல்லாத ஆவிகளின் கைகளிலிருந்து இந்த மாதம் அவர்கள் விடுதலையாகி நன்மையை காணட்டும். தேவனே அவர்களுக்கு நன்மை செய்வீர் இயேசப்பா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவார். தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா பிசாசினாலும் சாத்தானாலும் சூனியத்தினாலும் மந்திரத்தினாலும் கட்டப்பட்டு பலவித வியாதிகளால் ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளப்பா, இத்தனை நாள் அவர்களுக்கு தெரியல, தங்கள் செய்த பாவத்தினால இப்படி ஒரு காரியம், ஆசீர்வாத குறைவு, நம்ம மேல ஒரு தண்டனை இருக்குன்னு தெரியல இயேசப்பா. கிறிஸ்து ரத்தத்தினால் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இயேசுவே, அவர்கள் விடுவிக்கப்படட்டும், சுகம் பெறட்டும் இயேசப்பா. ஒவ்வொருடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு தகப்பனே இந்த 6ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் அவர்களுக்கு நீர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே பரிசுத்த இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all.